ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 4th ஜூலை. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு. இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லாஸ்ட் டே ப்ளஸ் வந்து என்னோடய பொண்ணோட பர்த்டேவும் கூட இன்றைக்கி. சரி, அதான் லாஸ்ட் டே. என்னோடய சின்ன பையனும் ஸ்கூலுக்கு அவங்க காலையிலே கிளம்பி போகக்குள்ளே நானும் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாரு. சரி, அதனால் அவரையும் அப்படி சும்மா காலையில் கூட கூட்டின்னு போனேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ரொம்ப தூரமாலாம் இருக்காது. ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு வீடுங்க இருக்குதுன்னா நடுவில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் வந்து ஸ்கூல் வந்து இருக்கும். ஒரு இடத்துக்கும் பக்கத்துலேயே தான் ஸ்கூல் வந்து இருக்கும்னா பசங்களை வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரிலாம் இருக்காது. இங்கே பக்கத்தில் தான் ஸ்கூலுங்க எல்லாமே இருக்கும். பசங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான். அப்போ அது மாதிரி பசங்களை காலையிலேயே ஸ்கூலில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு நானும் என் சின்ன பையனும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சின்ன பையனும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஈவினிங் நான் வந்து ஸ்கூலுக்கு திரும்ப வீட்டிலேருந்து போகக்குள்ளே எடுத்த வீடியோ இது. அது வரைக்கும் தான் வந்து காலையில் எடுத்தது. இது வந்து ஸ்கூல் சாயந்தரம் எடுத்தது. இதுதான் வந்து எங்கள் வீட்டு பின்னாடி இருந்து இதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு. பின்னாடியே அப்படியே நடந்து போகிற தூரம் தான் இது. நான் வந்து அப்படியே எடிட் பண்ணாமலே போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ டைமில் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான். இந்த அப்படியே வீட்டு பின்னாடி இருக்கிற பார்க் வழியாகவே அப்படியே நடந்து போயிடலாம் ஸ்கூலுக்கு. அவ்வளோ கிட்ட தான் இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையுமே ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா எக்கோல் வந்து எத்தனை வயசு வரைக்கும் படிப்பாங்கன்னா வந்து 10 வயசு வரைக்கும் இந்த எக்கோலில் படிப்பாங்க. அந்த மாதிரி எக்கோல் எல்லாமே வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். 11 வயசுக்கு மேலே போனால் தான் கொல்லாஷ் போவாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம்லாம் போக முடியாது, பக்கத்தில் தான் இருக்கும். அதனால் சரி நடந்து போகிற தூரம் தான், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். எந்த எக்கோவில் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்து தூரத்தில் தான் இருக்கும். ரொம்ப தூரம்லாம் நம்ம நடந்து போகிற வேலையே இருக்காது. பசங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் நடந்து போகிறது. அன்றைக்கி வந்து ரொம்ப வெயிலாக இருந்ததால் வீடியோ கூட எடுக்க முடியல என்னால். ஃபோன் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகுது வீடியோ எடுக்கிறப்ப. சரி, அப்படி இருந்தும் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நடந்து அப்படியே வீடியோ எடுத்துனே நடந்து போனேன் நான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேன்றதால இந்த 10 வயசு பசங்க அது வந்து இங்கே வந்து ஸ்கூலிங்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜி அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த 10 வயசு பசங்களாம் லாஸ்ட்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த வருஷத்தோடு போகிறாங்கன்றதுக்காக ஸ்கூலில் வந்து அவங்க டீச்சர்ஸ்லாம் வந்து மதியத்துலேருந்தே வந்து பாட்டெலாம் போட்டு நல்லா பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க போல் இன்றைக்கி ஃபுல்லாக. அதை வந்து என் பொண்ணு வந்து வீட்டில் சொல்லிட்டு இருந்த, அம்மா இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் மதியம் ஃபுல்லாக கேக் சாப்பிட்றது, ஜூஸு எல்லாம் அதை மாதிரி பண்ணின்னு பசங்களை அவங்களுக்கும் சேரப் பண்ணி அவங்கள ஸ்கூல்லேருந்து அனுப்புறதுக்காக வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்தாங்க போல். இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே வேறையா, அதனால் அவளும் மதியமே வந்து வீட்டில் இருந்து இது சாக்லேட்டு, ஜூஸ் எல்லாத்தையும் கேக் வந்து நம்ம வீட்டில் செய்கிற கேக் வந்து அவங்க வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு பசங்களுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஏதாவது இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம கொடுக்குற பொருளை சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஆகிடும்ன்றதுக்காக அவள் வந்து வேணான்னு சொல்லிட்டாள். சரி, நான் அப்படியே நடந்து போனேன். ஒரே சத்தமாக இருந்தது. என்ன சத்தமாக இருந்துன்னு போய் பார்த்தா பசங்க எல்லாம் கிரவுண்டில், அவங்க ஸ்கூலுக்கு வெளியில் கிரவுண்டில் வந்து மியூசிக் போட்டு எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு பார்த்தா அப்புறம் ஏன்னா வந்து இந்த வருஷத்தோட அந்த பசங்களாம் இந்த ஸ்கூலை விட்டு போகிறாங்கன்றதால அவங்கள கொஞ்சம் சிரப் பண்ணி அனுப்பணுன்றதுக்காக அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். அதை வந்து எல்லா பேரண்ட்ஸும் வீடியோ எடுத்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாங்க. சரி, நம்மளாம் லேட்டாக போயிட்டோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அதை பார்த்துன்னு இருந்தேன். பார்த்தா எல்லோரும் சின்ன பசங்களாம் வந்து அவங்கள வழி அனுப்புறதுக்காக கேட்டு வாசலில் வந்து லைனாக நின்றுருந்தாங்க. பெரிய பசங்களை வழி அனுப்புறதுக்காக. இதோட ஸ்கூல் லாஸ்ட் இல்லைங்களா. இவங்கெல்லாம் இந்த ஸ்கூலில் தான் இருப்பாங்க. இந்த 10 வயசு என்னோடய பையனும் இப்போ வந்து இந்த ஸ்கூலோட கடைசியில் அவர் முடிக்க போகிறாரு. அவரும் இதோட கொலாஷ் தான் போவாங்க. இங்கே வந்து 11 வயசுலேருந்து போகிறத வந்து கொலாஷ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் தான் காலேஜ் போய் இங்கே வந்து அது வந்து கொலாஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லோரும் வந்து அவங்கள வழி அனுப்புறதுக்காக நின்று இருந்தாங்க. நம்மளும் அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. எல்லாம் மிஸ்ஸு அவங்க எல்லாம் டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப இத்தனை வருஷமாக அந்த பசங்களை அதே ஸ்கூலில் வச்சு பார்த்துருந்தாங்க இல்லைங்களா. அப்போ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. பசங்களும் சரி, டீச்சர்ஸும் சரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. நம்மளுக்கும் அதை பார்க்கக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருந்தது.
நம்ம நம்ம ஊரில் வேறு மாதிரி, இங்கே வேறு மாதிரி. இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பசங்களாம் ஸ்கூலை விட்டு போகிறாங்கன்றப்ப எல்லா டீச்சர்ஸுமே அவங்க மேலே, ஏன்னா இங்கே வந்து ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சரு, இங்கே வந்து ஸ்கூல் பொறுத்த வரைக்கும், எக்கோல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் அப்படிலாம் கிடையாது. ஒரு கிளாஸுக்கே ஒரு டீச்சர் தான். இப்போ ஒரு கிளாஸ் மாறினாலும் அந்த ஒரு கிளாஸுக்கும் ஒரு டீச்சர் தான். அந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர்னால் அவங்க ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரு டீச்சர் தான் வந்து அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது எல்லாமே. அப்போ ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க எல்லாருமே. சரி நம்மளும் கொஞ்சம் அப்படியே போய் அவங்க வெளியில் வரதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இந்த கூட்டத்துக்கு நடுவில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, வீடியோவே எடுக்க முடியல. நான் ஏற்கனவே நம்மளே ஒரு குள்ளம், அவரை சரின்ட்டு அங்கே ஒரு உட்காரதுக்காக சேர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அது மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்து அப்படின்னு எனக்கே தெரியல. அப்புறம் பார்த்தா எல்லோரும் பசங்களாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் சேரப் பண்ணி வெளியில் அனுப்புனாங்க. பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எல்லோரும் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் வந்தாங்க. என்னோடய பையன் வருவான்னு பார்த்தா அவன் ஃபஸ்ட்டே வந்துட்டுக்கிறான். ஆனால் நான் வீடியோ எடுக்கிறதுல என்னால் கவனிக்க முடியல, அவர் ஃபஸ்ட்டே வெளில வந்துட்டுக்கிறாரு. அப்புறம் எல்லாம் வெளில வர ஆரம்பித்தாங்க, எல்லோரும் சேரப் பண்ணி அழுது கட்டி பிடிச்சி வெளில அனுப்பிச்சி விட்டாங்க எல்லாரையும். அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய பசங்களும் வெளியில் வந்துட்டாங்க. என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவளையும் கட்டி பிடிச்சி எல்லாம் வழி அனுப்புனாங்க. ஏன்னா இதோட 2 மாதம் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க, நம்ம தான் வச்சு சமாளிக்கணும் அவங்கள. நான் பண்ணுறது 2 மாதத்துக்கு லீவ் அவங்களுக்கு இதோட. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுன்றதால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட நின்று பேசிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நானும் என் பொண்ணு என் பையன் 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் சின்ன பையன் வரல, அவர் வந்து தூங்கிட்டார் ஈவினிங். அதனால் நான் வந்து என்னோடய பசங்களாம் எப்பயுமே ஸ்கூலுக்கு வந்து அவங்களே தான் தனியாக தான் வந்துடுவாங்க வீட்டுக்கு. நான் சரி இன்றைக்கி லாஸ்ட் டேன்றதால சும்மா அவங்கள கூட்டின்னு போகிறதுக்காக வந்தேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக. என்னோடய பையனுக்கும் இதோட ஸ்கூல் வந்து கடைசி இல்லை, இதுக்கப்புறம் காலேஜ் போவான்றதுக்காக கடைசியாக நம்ம லாஸ்ட் டே வந்து கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு நானும் சும்மா அப்படியே வந்தேன். சரி அப்புறம் வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.